ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்வீட் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய காட்டு யானை அரிசியை வச்சு, காட்டு யானை அரிசி உளுந்து வெந்தயம்லாம் தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அந்த மாவில் நல்ல ஒரு சாஃப்டான குண்டுன்னு குழிப்பணியாரமும், அதே மாவு வச்சு மல்லிகை பூ போல் நல்ல ஒரு சாஃப்டான இட்லி தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டு யானை அரிசி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவைப்படுறப்ப இட்லிக்கோ சாதத்துக்கோ நான் இந்த அரிசியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். காட்டு யானை அரிசி அப்படின்றது இப்படி தான் இருக்கும். நல்லா குண்டுன்னு ப்ரௌன் கலராக இருக்கும் அரிசி. மெஷர்மெண்ட் கப்பு நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் அரிசி உளுந்தெல்லாம் அளந்து போடணும். இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு இந்த காட்டு யானை அரிசியை வந்து நான் அளந்து போட்டுக்கிறேன். 4 மடங்கு காட்டு யானை அரிசிக்கு 1 மடங்கு இட்லி அரிசி நம்ம சேர்த்துக்கிறணும். இந்த இட்லி அரிசி மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அந்த அரிசி கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இட்லிக்கு வந்து நான் தோல் உளுந்து கருப்பு உளுந்து தான் போட போகிறேன். இந்த கருப்பு உளுந்தில் இந்த நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்து அந்த அரிசி கூடயே சேர்த்து போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து இந்த அரிசி கூடயே சேர்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த அரிசியில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடலாம். இந்த அரிசி கழுவுற தண்ணியை கீழே ஊற்றாமல் ஒரு பவுலில் சேர்த்து வச்சு அந்த தண்ணி நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் நான் செடிகளில் கொண்டு போய் தெளித்து விட்டுருவேன். அடுத்து 2வது தடவை இந்த அரிசியில் தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். இப்போ 3வது தடவை தண்ணி ஊற்றி இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 5 to 6 மணி நேரம் இந்த அரிசி ஊறினா தான் இந்த அரிசி வந்து நல்லா அரைப்படும். அரிசி நம்ம தண்ணியில் ஊற வச்சு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. 7 மணி நேரம் கழித்து இந்த அரிசியை நான் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். இந்த காட்டு யானை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இப்படி பாரம்பரிய அரிசியை பூரா 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறினா தான் அரிசி வந்து நம்ம கிரைண்டர்லேயே மிக்சிலே போடுறப்ப சீக்கிரமாக அரைப்படும். தண்ணியில் ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால எங்கள் மிக்சி ஜாருக்கு ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். நீங்கள் அரிசி அரைக்கிறப்ப 2 பகுதியாக போட்டு கூட அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து அரிசி எல்லாத்தையும் மொத்தமாகவே பெரிய ஜார் அப்படின்றதுனால மொத்தமே போட்டேன். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டான பக்குவத்தில் அரைச்சாச்சு. இந்த மாவை எடுத்து இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் நம்ம அரைச்ச மாவை ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து நான் சாயந்தரம் 6 மணிக்கே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாவு வந்து நம்ம காலையில் 8 மணி 9 மணிக்கு இட்லி ஊற்றுறப்ப மாவு ரொம்ப புளிப்பாயிரும். இந்த மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு மாவை கலந்து வச்சுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை கலந்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு மூடியை வச்சு நம்ம மூடிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். 3 மணி நேரம் கழிச்சு இந்த மாவை எடுத்து வெளியே வச்சுட்டோம்னா காலையில் இட்லி ஊற்றுறப்ப புளிச்சு கரெக்டாக இருக்கும். மறுநாள் காலையில் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து புளிச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. மாவு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதுமே நம்ம 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாவை தூக்கி நான் வெளியே வச்சேன். இப்போ காலையில் 8 மணிக்கு நான் மாவு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி புளிச்சு சூப்பராக இருக்குது. 6 மணிக்கு நம்ம அரைச்ச மாவு வெளியவே வச்சு காலையில் 8 மணி 9 மணிக்கு இட்லி ஊற்றுறோம்னா மாவு ரொம்ப புளிச்சு இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும் இட்லி. இந்த மாவுலேயே கொஞ்சம் மாவு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அந்த மாவில் நான் காரப்பணியாரம் கொஞ்சம் செய்யலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த மாவுலேயே நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம். காரப்பணியாரத்துக்கு நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காரப்பணியாரத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மல்லி, வெங்காயம், தேங்காய் சீலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லிக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இட்லி தட்டில் ஈர துணியை நினச்சி அந்த துணியை விரித்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு இட்லி குழியிலையும் இந்த மாவு ஊற்றிக்கலாம். மூடி வச்சு மூடினதுக்கப்புறம் 5 to 7 நிமிஷம் இந்த இட்லி வேகட்டும். அடுத்து காரப்பணியாரத்துக்கு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தேங்காய் சீலை எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவில் போட்டு நல்லா கலந்துட்டு மாவு கெட்டியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி
பனியார சட்டி அடுப்பில் வச்சு பனியார சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா குழிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க பனியார மாவு ஊற்றிக்கலாம். பனியார மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பனியார குழியில் ஊற்றுற மாவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிறுகரண்டிக்கு இருந்தால் சிறுகரண்டிக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கு ஒன்று பெருசாக வச்சுக்கோங்க இந்த பனியாரத்தை திருப்பி விடுறதுக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பனியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பனியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம காட்டியான அரிசியில் மாவாட்டி அதில் நம்ம குண்டு குண்டு நல்லா சாஃப்டான கார பனியாரம் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் இட்லியை குத்தி பார்த்தோம்னா அந்த இட்லி வந்து இந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரணும். வெந்த இட்லியை ஒரு தட்டில் கமுத்தி விட்டுருக்கலாம். இந்த இட்லி துணியில் ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இந்த துணியை எடுத்துடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான காட்டியான அரிசியை வச்சு அந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சு அந்த ஊற வச்ச அரிசியை மிக்சியில் அரைச்சி அந்த மாவில் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு குண்டு குண்டுன்னு பணியாரமும் நல்ல ஒரு சாஃப்டான இட்லியும் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம சுட்டிருக்க இட்லியும் பணியாரமும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரஞ்சாரமான தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். இந்த தேங்காய் சட்னியை தொட்டு தான் இப்போ இந்த இட்லியை நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ இந்த இட்லியை நம்ம பிச்சு பார்க்கலாம். நல்ல ஒரு சாஃப்டாக மெதுவாக இருக்குது இட்லி. அதே மாதிரி இந்த பனியாரத்தையும் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பனியாரமும் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.